இந்த அராயபுரத்தில் ஒரு ஜெயக்குமார்னு ஒருத்தர் சொன்னல, அவங்க பிள்ளைக்கு போய் சீட்டு கேட்குறாரு. ஏங்க வாரிசு அரசியல் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு சீட்டு வாங்கலையா? அவர் சொல்கிறார் பாருங்க பதில். இந்த கேட்டகரி வாரிசு அரசியலில் வராது. இது அம்மா ஏ பாம் பி பாம் கையெழுத்து போட்டு வந்தவர். சரி அம்மா, சரி அப்பா நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? இதை கேட்டால் எங்கள் தலைவருக்கு கோவம் வருதுங்க. நீ அதெல்லாம் கேட்காதேன்றார். அடுத்து கேட்குறாங்க, அண்ணாமலையை பாருங்கள் தாடி கீடிலாம் வச்சுட்டு பூச்சாண்டிக்காரன் மாதிரிக்கிறான். இவன் பிள்ளையும் அதே தாடி வச்சுன்னு தான் பக்கத்தில் நிற்கிறான். இப்போ திடீர்னு பாருங்க, பாரதிய ஜனதாவோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, எல்லா கதையும் தான் முடிச்சு தாலி அறுத்து கட்டிட்டீங்களடா. இனிமே என்ன? முத்தலாக் தடை சட்டம் ஆதரித்து கையெழுத்து போட்டீங்க, வேளாண் சட்டம் ஆதரித்து கையெழுத்து போட்டீங்க. போன வாரம் கூட சொல்கிறாங்க நீட் தேர்வு யாரால் வந்தது? திமுக. மௌனம் கட்டவனுங்களே. எங்கள் தாத்தாவுக்கு அப்புறம் ஆட்சி விட்டு போய் ஜெயலலிதா சாவர வரைக்கும் நீட் இங்கே வந்துச்சா? வரவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த பன்னாடை வந்த பிறந்தானே வந்துச்சு.